ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி திங்கக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டு புதினா கொத்தமல்லி தழை சட்னி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு சுட சுட வச்சு கொடுத்தே சாப்பிட்டாங்க. இந்த புதினா கொத்தமல்லி தழை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பசங்களை ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். மழை பெஞ்சிட்டே இருக்கவும் மறுபடியும் மழை கீதை அதிகமாக பிடிச்சிக்கிச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிறது ரொம்பவும் கஷ்டமாயிடும்னு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா நேற்றே நாங்கள் கோயிலுக்கு போகும்போது மழையில் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். மழை நின்னதுக்கப்புறம் தான் கோவிலுக்கே போனோம். அதனால தான் பசங்களை முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன். லஞ்ச் அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேரே பண்ணேன், பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. லஞ்சுக்கு சாதம், முட்டைக்குழம்பு பெரட்டினது, ரசம் வச்சு பேக் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டேன். ஸ்கூலில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. என்னோடய அத்தை மாமாவுக்கும் முட்டைக்குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன். நைட்டுக்கும் சேர்த்தியே குழம்பு வச்சிட்டேன். தோசை சுட்டு முட்டைக்குழம்பு வச்சு சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்ச ரொம்பவும் ஈஸியான புதினா கொத்தமல்லி தழை சட்னியோட ரெசிபியும் முட்டைக்குழம்பு ரெசிபியும் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. நானும் அடுப்பு பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு துணியும் துவைச்சி முடிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. இது தாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. தேங்க்யூ.